நீங்க இப்போ ஒரு ஜெபம் பண்ண போறீங்களா, ஒரு பாஸ்டிங் எடுக்க போறீங்களா, ஒரு பாட்டு பாட போறீங்களா, ஒரு வேதம் வாசிக்க போறீங்களா, ஒரு வீடு கட்ட போறீங்களா, ஒரு வாகனம் வாங்க போறீங்களா, நீங்க எதை செய்தாலும் நான் எப்படி செய்யணும், அதை ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்கு அதை நான் செய்ய வேண்டும், இந்த ஒரு 3 கேள்வியை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு முதல்ல ஏன் செய்யணும்ன்றத கண்டுபிடிக்கணும். 2வது அதை எப்படிலாம் செய்யலாங்கிறத கண்டுபிடிக்கணும். 3வது அதை எதற்கு நான் செய்ய போறேங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 3 காரியங்களை கண்டுபிடிச்சாதான் உங்க வாழ்க்கையில சும்மா வெளுத்ததெல்லாம் பால்னு போய் உழுவுதல் நம்ம கதை. நாணத்தோடு நம்ம வேலை செய்யணும். பிசாசு நாணம் இல்லாதவன், ஆண்டவர் நாணம் உள்ள ஒரு தெய்வம். பிசாசு பிள்ளைகள் நாணம் இல்லாம எதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த நாணத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? தூக்கம் வந்தா தூங்காதீங்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சிருங்க. அல்லேலூயா. பிசாசு நாணத்தோடு செயல்பட முடியாது, ஆண்டவர் நாணத்தோடு கூட செயல்படுகிறான். சரிங்களா? அந்த கடைசி காலத்துல ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணினேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, ஆண்டவர் அந்தகாரத்தில் இன்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் உங்களை ஆசாரிய கூட்டமாய் சொந்த ஜனமாய் அவர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப புண்ணியங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட நம்ம முடிச்சோம்ல. இந்த புண்ணியங்கள் யாருக்கு அவர் புண்ணியங்களை செய்தார்? என் வாழ்க்கையில வீணாய் கடந்த, அற்பமா கடந்த, அசுத்தமா இருந்த என்னை அவர் கழுவி மீட்டெடுத்து என்னை மேலானவைகளை காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில மேலானவைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார் நம்புறீங்களா? முதல்ல உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்திருக்கிறாரு, என் குடும்ப வாழ்க்கையை மாத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அவர் மாற்றத்தை கொடுத்தது போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க காலங்கள் கர்த்தர் கரத்தின் கிரியைக்குள்ள இருக்கணும். உங்க காலங்களை நீங்க எழுதக்கூடாது. உங்களுக்கான காரியத்தை நீங்க எழுதக்கூடாது, கர்த்தரை எழுத வைக்கணும். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஒரு பக்தன் பாடுறான்ல, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று வழி நடத்துங்கப்பா. உன் விருப்பம் இல்லாத வழிகளுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, செல்லக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறார். உன் விருப்பம் வழிக்கு இல்லாம என்ன பண்ண, அது அப்படிதானே பாட்டு போறது. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு போகாம தடுத்து. அப்ப காலங்களை யார் கையில வைக்கணும்? மனுஷனுக்கு சாதாரண சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு சின்ன சின்ன திறமைகள் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும், நம்ம இதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. இந்த தன்னம்பிக்கை நீ புறஜாதியான இருக்கக்குள்ள இருக்கலாம், ஆண்டவருக்குள்ள இல்லாதக்குள்ள உனக்கு தன்னம்பிக்கையை நம்பி நீ வேலை செஞ்சிருக்கலாம். இப்ப ஆண்டவர் மட்டுமே நம்பி வேலை செய்யணும், ஆண்டவரால மட்டும்தான் செய்யும். அதனாலதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவரு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஞானிகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமா இருக்கிறவனை பிடிச்சி அவனை உயர்த்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 8 பேர்ல 7 பேர் ராஜாவாகிறதுக்கு மிலிட்டரிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். 8 பேர்ல ஈசாயின் மகன்கள் 8 பேர். இந்த 8 பேர்ல ராஜாவாகிறதுக்கு 7 பேர் தகுதியா இருக்கிறான். கட்டு மஸ்தானா நிக்கிறான். ஆனா ஆடுகளை மேய்த்து, தள்ளப்பட்ட கல் மாதிரி ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்துல நின்றவனை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் அரசனாக்கிட்டாரு. அவனுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறான், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆண்டவரே 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 கேதின்னு கிடக்கிறான். ஆடுகளே இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறானா? ஆடுகளுக்கே நல்ல புல்லும் நல்ல தண்ணீரும் கொடுக்கறானா? ஆடுகளே பராமரிக்கிறானா? ஆடுகளுக்கு வரதான சிங்கம் புலிக்கே தன்னுடைய கோலும் தடியும் வச்சு காப்பாற்றுகிறானா? ராஜ்யத்தை கொடுத்தா அவன் எவ்வளவு பாதுகாப்பா வச்சுப்பாங்கிற ஒரு தன்னம்பிக்கை கர்த்தருக்கு அவன் கொடுத்ததுனாலதாங்க அவன் ராஜா ஆகனா சும்மாலாம் ஆகல. இவங்கிட்ட எல்லாம் உடம்பு இருந்துச்சு, உடம்புக்கான அந்த உடம்புக்கான கட்டுமஸ்தானா வாழ்ந்தான், வீரனா இருந்தான். அவங்கிட்ட மட்டும்தான் குணம் இருந்துச்சு. கர்த்தர் உங்களோட பிசிக்கலை பார்த்து இல்ல, உங்களோட ஸ்பிரிச்சுவலை பார்த்தான், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்தா இடம் போடுவார். நீ எவ்வளவு ஆளு கட்டுமஸ்தானா இருக்கிற, எவ்வளவு பணம் வச்சிருக்க, எவ்வளவு பொருள் வச்சிருக்க, நீ எவ்வளவு உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, இதெல்லாம் பார்க்க, எவ்வளவு படிச்சிருக்கிற, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எந்த குணத்துல இருக்கிற. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரனை கண்ணோக்குகிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிறதான எதையும் பார்க்க மாட்டாரு, உள்ளத்தை மட்டும் தான் பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவரோ தூங்காதீங்க. அல்லேலூயா.
பிசாசு உங்களை தூங்க வைக்கிறான் பிறகு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அப்ப ஆண்டவர் நம்ம புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நமக்கு செய்த புண்ணியங்களை, நமக்கு செய்த காரியங்களை பிறருக்கு நாம் அறிவிக்கணும். அநேக வாழ்க்கையில அற்புதங்களை கட்ட செய்திருக்கிறார்ல, அற்புதங்களை செய்திருக்கிறாரா இல்லையா, அதிசயங்களை செய்திருக்கிறாரா இல்லையா, அதை நம்ம எல்லாத்தையும் போய் என்ன பண்ணணும், சொல்லணும். அதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும் நம்மகிட்ட, அதுக்கு ஒரு கம்பீரமான ஒரு கட்ஸ் இருக்கணும் நம்மகிட்ட. அதுக்கான ஒரு என்ன இருக்கணும், ஒரு திரகாத்திர நம்பிக்கையோடு கடவுளோட பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு திறமை இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா? சொல்லணுங்கிறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. அறிவசிலிக்கிற மத்தியை ஆயக்கத்துறையில உட்கார்ந்து இருக்கிறோம், போயிட்டு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ஒரு என்ன இருக்கணும், ஒரு கட்ஸ் இருக்கணும். எல்லாரையும் துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களை அடிச்சுட்டு போற அவரை ஆண்டவர் உருவாக்கி அவனை மனுஷர்களை பிடிக்கும்படி மாத்துக்கிறனா, அதுக்கு ஒரு திறமை இருக்கணும். மீன் பிடிச்சவனே கர்த்தர் மனுஷனை பிடிக்க வைக்கிறார்ல, அதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். பேதுருக்கு இருந்தல வைராக்கியம். என் பின்னாடி வா அப்படின்னா வைராக்கியத்தை விட்டுட்டு தானே வந்தாரு. போட்டையும் மீனை எல்லாம் விட்டுட்டு வைராக்கியம் வரணும். கடவுளுக்குள்ள ஒரு வைராக்கியம், கடவுளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தால் மட்டுமே தான் கடவுள் அந்த வைராக்கியத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல தேவன் மேல் வைக்கும் வைராக்கியம் தான் உங்களை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகுது. தேவன் மேல் வைக்கும், கல்லை பார்த்து கும்பிடல, மண்ணை பார்த்து கும்பிடல, சிலையை பார்த்து கும்பிடல, ஏதோ போட்டோவை பார்த்து கும்பிடல, ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள கடவுளுங்க, உயிரோடு இருக்கிற கடவுள். இந்த உயிரோடு இருக்கிற கடவுளை சும்மாலாம் பார்க்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் அவரை பார்க்க முடியுங்கிறார் வேதம் சொல்லுது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. 8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு கல்லை பார்த்தரலாம், மண்ணை பார்த்தரலாம், போட்டோவை பார்த்தரலாம். ஆண்டவர் பார்க்கறது என்ன வேணும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினான்னு சொல்றாங்க. கதை. இருதயத்துல சுத்தம் உள்ள மனிதர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழ்ந்தாதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கிட்ட நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர்லாம் ஆண்டவரோட வாழணும், ஐக்கியப்படணும், ஆண்டவரோட கூட இருக்கணும், ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்ய நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிற பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்மேல் பருவத்திலிருந்து அக்கினி இறக்கலாம். அல்லேலூயா. சூரியனை பார்த்து யோசுவா சொல்லுவாரு, நீ நிக்கணும் அப்படின்னா நிக்கும். அல்லேலூயா. செங்கடலை பார்த்து மோசே என்ன பண்ணுவாரு, கை அந்த தடியை நீட்டுவார், செங்குத்தா நிற்கும். 4 ஆசாரி பெட்டி சுமக்கிற யோசுவா சேனைகள் போய் யோர்தான்ல காலை வைக்க யோதன் என்ன பண்ணும், பிளந்து நிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிள்ளைகளே நம்ம இருந்தா மட்டும்தான் அதிசயங்களை பார்க்க முடியும். அதற்கு ஒரு வைராக்கியம் வேணுங்க, அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இன்னைக்கு மக்கள் வைராக்கியம் என்றால் என்ன, வைராக்கியம் என்னது, இன்னைக்கு மக்கள் நினைக்கிற வைராக்கியம் என்ன தெரியுங்களா, யாரு நம்மகிட்ட ஏதாவது பேசியிருந்தா, திட்டிருந்தா, சண்டை போட்டிருந்தா, ஏதாவது சொல்லியிருந்தா அவங்ககிட்ட வருஷ கணக்கில் மாச கணக்கில் பேசவே கூடாது, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்ச கூடாது, அவன் சத்துரு, அவங்ககிட்ட இதுல வைராக்கியம். அல்லேலூயா. பேசக்கூடாதுங்கிறதுல வைராக்கியம், கோபத்துல வைராக்கியமா நிக்கிறது, பெருமையில வைராக்கியத்தை காட்டுறது, பொய் சொல்றதோட வைராக்கியமா பொய் சொல்றது. நான் அவனுக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, என்ன இப்படி பேசிட்டானே, அதுல வைராக்கியமா நிக்கிறது. கர்த்தருக்குள்ள வைராக்கியமா நிக்கதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆண்டவர் பிள்ளைய என்னைக்கு மாறினியோ அன்னைக்கே சூடு சொரண மான ஈனம் வெக்க எல்லாம் போச்சுன்னு நினைச்சுக்கீங்க. என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே உனக்கு சூடு வரக்கூடாது, சொரணம் வரக்கூடாது, வெக்கம் இதெல்லாம் வரைய கூடாது. அப்புறம் வந்ததுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை காட்டினா சூடு சொரணம் தான் கோவம் வராது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காட்டுங்கிறாரு. டக்குன்னு நம்ம அடிக்க வரான், இன்னொரு கணத்தை காட்டினாதான் நம்ம சூடு சொரணம் இருந்தாதான் காட்ட முடியும். வீம்புலாம் முறைக்கலாம் கூடாது. நான் பாத்துக்கிறேன், தீர்த்துக்கிறேன், என்ன போல உண்டா, நான் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்ல. ஆண்டோடைய பிள்ளைகள் எதுல வைராக்கியமா நிக்கணும், வசனத்துல வைராக்கியமா நிக்கணும், ஜெபத்துல வைராக்கியமா நிக்கணும், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியமா இருக்கணும், அன்பு காட்டுறதுல வைராக்கியமா நிக்கணும், நன்மை செய்யறதுல வைராக்கியமா நிக்கணும். ஆனா நம்ம நிக்கிறதெல்லாம் எதுல வைராக்கியமா நிக்கிறோம், மாம்சத்துல வைராக்கியமா நிக்கிறோம், மாம்ச சிந்தனையில வைராக்கியமா நிக்கிறோம், மாம்ச பொருள் மேல வைராக்கியமா நிக்கிறோம். இந்த பொருளை வாங்கி ஆகணும், இந்த காரியத்தை செஞ்சு ஆகணும். நம்மள அவனை இவன் நினைச்சிருவான், அது நினைச்சிருவான், இது நினைச்சா எவன் நினைச்சா நமக்கு என்னங்க.
எவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சான்னா, படி அளக்கிற ஒரு கர்த்தர், அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒன்று தடைபடாது என்று சொல்லி சொல்லுகிறபடி, உங்க வாழ்க்கையில இயேசு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் தடைபடக்கூடாது. அப்ப உங்களுக்கு வீராப்புல என்னங்க, ஒருத்தவங்க கூட பேச மாட்டேன் 1 வருஷமா, வைராக்கியம், கோபம், வீம்பு, கட்டின கணவன் மனைவிக்குள்ள வீம்பு இருக்கு, பிள்ளைகளிடத்துல வீம்பு இருக்கு, அதுல வைராக்கியத்தை பிடிச்சி என்ன பண்ண போற? அன்பே சிறந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் அதிகாரத்தை பயன்படுத்தல, கர்த்தர் அதிகாரத்தை பயன்படுத்தல, கர்த்தர் அன்பை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அன்பே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய ஒரு அன்பு இயேசுட்ட இருந்துச்சு. அதுதான் உங்களை உருவாக்கும். வைராக்கியமா இருக்கிற நினைச்சுக்கிட்டேன் நான் ஆண்டர்கிட்ட எப்போ வந்தேன்னா ஒருத்தங்கிட்ட போய் நிக்க மாட்டிருந்து வேறங்க. அன்பு காட்டுறது ரொம்ப முக்கியம் இல்லை. அன்புதான் சகலத்தையும் தாங்கும். அப்ப வைராக்கியம் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னது, ஆண்டவரை அறியாத போது எப்படி வாழ்ந்தது வாழ்க்கை வேற, ஆண்டவரை அறிந்த பிறகு நமக்குள்ள வைராக்கியம் எதுல வரணும்? வைராக்கியம் எதுல வரணும்? அவருக்காக வாழும். அல்லேலூயா. பெர்க்மன் ஐயா பாடுறாரு பாட்டு, என்ன பாடுறாரு? உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. சொல்லுங்க பாப்போம். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மடிந்ததையா. சொல்லுங்க. எனக்காய் வாழும் வைராக்கியம் இன்றே மடிந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மடிந்ததையா, எனக்காய் வாழும் வைராக்கியம் இன்றே மடிந்ததையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு தந்தேன் ஐயா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமையா, கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்க. கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம், சொல்லுங்க பாடுங்க, கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா. பாடுங்க. காயம் எல்லாம் கடந்து போனதையா. சொல்லுங்க. கசப்பு வெறுப்பு, பாடுங்கம்மா, கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, என்னை கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அப்பா என்னை நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமையா, வாக்குவாதம் பொறாமை, சொல்லுங்க, வாக்குவாதம் பொறாமை சொல்லுங்க, வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்துட்டேன், ஆண்டவர் இயேசு ஆடையாய் அணிந்து கொண்டேன் ஐயா, ஆண்டவர் இயேசு இயேசுவை அணிந்து கொண்டேன் ஐயா, அப்பா என்னை முழுவதும் நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம், ஆமா அப்பா என்னை முழுவதும், ஆமீன் அப்பா. அடுத்த ஒரே ஒரு பாட போறோம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. நல்ல பாட்டு பாடுமா, இயேசுவின் நாமத்தினால நல்ல பாடுங்க. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. பாடுங்க, பாடாம பிரசங்க முடிய மாட்டேன். சொல்லுங்க. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. பாடுங்க, சொல்லுங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. பாடுங்க பாப்போம்.
கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. இன்னொரு முறை, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி தள்ளிவிட்டேன். பாடுமா அம்மா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி தள்ளிட்டு சொல்லுங்கய்யா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி தள்ளிவிட்டேன், கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா. சொல்லுங்க, கசப்பு வெறுப்பு காயம் எல்லாம் கடந்து போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம். அல்லேலூயா. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, ஆனா சீக்கிரம் டைம் போயிடுது. அதனாலதான் மத்த பாஸ்டருக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் என்னன்னா, வெளிமா நம்ம ஜெகன் மாதிரி 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெகனையெல்லாம் பிரசங்கம் 2 மணி நேரம், டிஜிஎஸ் பிரசங்கம் 3 மணி நேரம், மோகன்சி அண்ணன் பிரசங்கம் 1.5 மணி நேரம். இங்க இருக்கிற பாஸ்டர் பிரசங்கம் 3/4 மணி நேரம் 40 நிமிஷம். அதை கேட்டு கேட்டு மக்கள் என்னாச்சு, அந்த சபை 11 மணிக்கு முடிச்சிருது, இவரு என்னடா இவரு. அதாவது இந்த பிரசங்கமானது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போறது, உங்க வாழ்க்கையை மாத்துறது, உங்க வாழ்க்கையை உருவாக்குறது. அதனால அதுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப வைராக்கியம் நமக்கு எதுல வருது? இந்த கசப்பு வெறுப்பு காயம் பெருமை அகந்தை சிற்றின்பம், இதுக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு இருந்தா நீ பரலோகம் போக முடியாது, இந்த பூமியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கடைசி கால எழுப்புதலுக்குள்ள, கடைசி கால எழுப்புதல் வருது, கடைசி கால சபை. இந்த சபைக்கு பேர் என்ன? கடைசி கால சபை. சபை என்றால் யாரு? நான் தான். சரிங்களா? சபை என்றால் நான் தேவனுடைய ஆலயம், நான் தான் தேவ சபை. இந்த சபைக்குள்ள கடைசி கால எழுப்புதல் வரணும். அதாவது கடைசி காலத்துல மக்கள் என்ன பண்ணணும்? எழுப்புதலுக்கு என்னராய் திரும்பணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. பைபிள் நீங்க இப்ப வெளிப்படுத்தும் விசேஷம் ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது கடைசி காலத்தை பத்தி தான் பேசுது. கடைசி காலத்துல இயேசு வருகை குறித்து, இயேசு வந்தா என்ன நடக்கும், இந்த பூமியில் நடக்கக்கூடியதான எல்லா காரியத்தை குறித்து A to Z என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் வச்சுட்டார். அல்லேலூயா. யோவான் மூலமா எழுதிட்டார். பத்ம தீவுல போய் கர்த்தரை நேருக்கு நேராய் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எழுதப்பட்டதுதான். ஆண்டவர் சொல்ல சொல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்ல சொல்ல கண்டதை தரிசனமாய் கண்டு எழுதுனதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. அப்ப கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு ஆவி வருமா? கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு தேவ ஆவி வருமா? வாசிச்சு பாருங்க. லூக்கா மத்திய சுவிசேஷம். ஓகே, லூக்கா எழுதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 1:13-14 வாசிங்க பார்ப்போம். சகரியாவே பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள். ஒரு முதிர் வயது சென்ற கழுவியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும், எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பிறக்குது. அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரை அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவன் அநேகரை என்ன பண்ணுவானா? தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? கடைசி காலத்துல அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்புகிற ஒரு ஆளு ஆவானா. அடுத்து வாசிங்க. பிதாக்களுடைய இருதயங்களையும் பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் கொண்டு போவானா. அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் பக்கம் திருப்புவானா. இரண்டாவது, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான் பக்கம் திருப்புவானா. அடுத்தது, உத்தமமாய் தன் ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவானா. அல்லேலூயா. கடைசி கால அந்த அபிஷேகம், யார் அபிஷேகம் சொல்ல போறான்? உத்தமமாய் நடத்துவானா. ஜனங்களை நடத்துறது ரொம்ப முக்கியம் இல்ல, வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்ல. நீ உத்தமமா நடக்கிறியா? கடவுள் உன் கூட இருக்கிறாரா? கடவுள் உன்னை பாக்குறாரா? கடவுளுடைய அபிஷேகம் உனக்கு இருக்கா?
கடவுள்கிட்ட நீ இதையா கேட்கிறியா, கடவுள் உன்னையே பார்த்துட்டு இருக்கிறாரா என்கிற எண்ணம் உனக்குள்ள வரணும், சிந்தனை உனக்குள்ள வரணும். ஆவியில நீ யோசிச்சு பார்க்கணும், நான் ஆண்டவருக்கு உத்தமா நடத்தப்படுறேனா. இப்ப கடைசி காலத்துல இப்படிப்பட்ட அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வருமா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள், முதியோர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவேன். இன்னைக்கு உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை எண்ணி வழி நடத்துகிற ஆவியானவர். உங்களை எண்ணி எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போகக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, சபையில தூங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறதே பரிசுத்த ஆவியானவர் தான். சபையில நீ தூங்குறனா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார்ல, சபை இது தூங்கக்கூடாது. ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம், காலணிகளை வெளியே விடவும், செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவும். அல்லேலூயா. அங்க என்ன பண்ணுவான், ஒரு டபா, அந்த ஒரு கலெக்டருக்கு பிஏ ஒருத்தன் இருப்பான். அந்த பிஏ என்ன பண்ணுவான், முதல்ல போய் அந்த பிஏ போய் பார்க்கணும். பிஏ போய் என்ன பண்ணும், போய் பார்க்கணும், சாரை பார்க்க முடியுமா, இல்ல சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. எத்தனை விதமான அதுக்கு உள்ள போறதுக்கு எத்தனை விதமான காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை நடத்துட்டு உள்ள போறதுக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவதற்கு நமக்கு என்ன பண்ணும், இடம் கொடுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, இருந்தா தானே நீங்க எப்படி வாழணுங்கிறத கத்துக் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? சர்ச்சைக்கு வந்துட்டு போறது ஒரு வேலையா? பரிசுத்த ஆவியானவரே என்னை அனுதினமும் போதித்து வழி நடத்துங்க, நான் எப்படி பேச வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், நீங்க பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு போறதுல பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு போதித்து அவர் சொல்லுகிற வார்த்தையின் பிறகு நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களை வாளாக்காம தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி உங்களை உயர்த்துகிற வல்லமை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் அப்படி நடத்துவாருங்க, நம்மள உத்தமமாய் நடத்துவான். அடுத்து சொல்றாரு, அவன் எலியாவின் ஆவியும் அவன் எலியாவின் ஆவியை பலமும் உடையவனாய், அவன் எலியாவின் ஆவியும் பலம் உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. அவருக்கு முன்னே நடப்பான், அவருக்கு முன்னே நடந்து போவான். யாருக்கு முன்னாடி நடந்து போவான்? கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக நடந்து போவான். முதல் வருகை வந்தாச்சு. முதல் வருகை இயேசு வந்துட்டாரு. முதல் வருகை இயேசு வந்துட்டாரா? எப்ப வந்தாருமா? முதல் வருகை வந்துட்டாரா? இயேசு வந்தாரா வரலையா? எங்க வந்தாரு? கன்னி மரியிடத்துல பிறந்தார் பாருங்க, பெத்லகேம்ல பிறந்தார் பாட்டு பாடி கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் போடுறீங்களா, அதுதான் முதல் வருகை. அல்லேலூயா. அவரை காட்டுறதுக்கு ஒரு எலியாவின் ஆவியை கர்த்தர் அனுப்பினார். அவன் பேர் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. இயேசுவின் 2ஆம் வருகை ஒன்று வரப்போகுது. இயேசுவின் 2ஆம் வருகை வரும்போது அதுக்கு ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வருகைக்கு ஒரு எலியாவை எழுப்பினார். 2ஆம் வருகைக்கு கர்த்தர் எலியாவின் அபிஷேகத்தை எழுப்பணுங்கிறாரு. இப்ப ஆண்டவர் உங்களோட பேசணும், நீங்க ஆவில நிரம்பணும், கர்த்தருடைய ஆளுகை உங்க மேல இறங்கணும், அப்படிலாம் சபை மாறணும். அங்க பேதுரு பேசும் பொழுது என்ன ஆயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். தூக்கங்கெல்லாம் ஓடி போன இயேசுவின் நாமத்தினால. திருவிருந்து எடுக்கிறீங்களா இன்னைக்கு? அல்லேலூயா. நீங்க வாழ்ந்து பாருங்க, எலியாவை போல வாழ போறீங்க. இந்த எலியாவின் அபிஷேகத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் எலியாவின் அபிஷேகம் உடையவனாய் இருப்பான். அப்ப கடைசி கால சபைக்கு கர்த்தர் எதை பேச போறாரு? சும்மா நோனன்னு பேசிட்டு நொன்னம் பேசிட்டு வாழ்றதை விட்டுட்டு எலியாவின் அபிஷேகம் எனக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. 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 மத்தேயு சுவிசேஷம் 17:1-2 வாசிங்களா? மத்தேயு 17:1-2 வசனம் வாசிங்க பாப்போம். 1, 2, 3 வாசிங்க பாப்போம் டக்குன்னு. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருக்கு முன்பதாக இயேசு மறுரூபமானார். அல்லேலூயா. அவர் மறுரூபம் ஆகும் பொழுது வாசிங்க, அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுறார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அவர் முகம் என்னவாச்சு? சோர்ந்து போய் நிக்கலங்க, சூரியனை போல் பிரகாசித்தது. அல்லேலூயா. பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல இருந்துச்சு. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள். யார் கூட நின்னா ஆண்டவர் தரிசனத்துக்கு போய் காட்டுறாரு, மறுரூபமானாரு. இங்க சீஷர் இருக்கிறாங்க, அங்க இயேசு நிக்கிறாரு. இயேசுக்கு பக்கத்துல யார் நிக்கிறா? மோசேயும் எலியாவும் நிக்கிறாங்க. அல்லேலூயா.
அப்ப கடைசி காலத்துல உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பலமுள்ள அபிஷேகம் இறங்கணும்? எலியாவின் அபிஷேகம். எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார்ல ஒரு அபிஷேகம். அந்த எலியாவின் அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் அந்த பாகால அடிச்சு நொறுக்க முடியும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நீங்க நினைக்கிறீங்க உங்க வீட்டுல ஒரு தரித்திரம் இருக்குல்ல, உங்க வீட்டுல ஒரு வியாதி இருக்குல்ல, உங்க வீட்டுல ஒரு பேய் இருக்குல்ல, இதெல்லாம் விக்கிரகம் தான். இங்க சுத்தி எங்க பார்த்தாலும் விக்கிரகம் ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் விக்கிரகம் ஆயிடுச்சு. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பா இறங்கிடுவா. நான் ஒருவன் மாத்திரம் நிலைத்திருக்க, சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. நிறைய குடும்பத்துல உட்காந்து பேய தூங்குறான். நீ பேய ஓட்டுறதுக்கு பாட்டு பாடுனா பேய தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு பாடு. என்ன நான் சொல்றது? உங்க வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் பேய் தாங்கிறேன். எங்க வீட்டுக்கு எப்படியா பேய் வரும்? உங்க வீட்டுல இருக்கு பேய் பாருங்க, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, பேய காட்டு வரான்ட்டு. சில பேய்களை விரட்டுவதற்கு இயேசுவின் ஆயுதத்தை எடுக்கணும்ல. நான் இந்த கோயில இருக்க பேய சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பேய், உங்க குடும்பத்துல சில பேய்கள் வந்து சண்டை போட்டு விடுது, பிரச்சனையை ஊட்டி விடுது, போராட்டத்தை கொடுக்குது, சஞ்சலத்தை கொடுக்குது, சண்டையை உண்டு பண்ணுது, வியாதியை கொடுக்குது. இந்த பேய் எப்படி வரட்டுவா? நான் ஒருவன் மாத்திரம் அவன் நல்லா குப்புற கொடுத்து, நீங்க நல்லா குப்புற வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கீங்க. அவனை ஆவில வைராக்கியமா அனலாக்குன்னா நீங்க அனலாக்க மாட்டீங்களா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் சேனையை அழிச்சு பாடுற தம்பி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் சேனையை அழித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பா இறங்கிடு. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பா இறங்கிடுவா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அனலாக்கும் அனலாக்குங்களை அனலாக்குங்க ஆண்டவரே அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேலையே. அனலாக்கும் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. எலியாவின் தேவன் இறங்குவாருங்க. கடைசி காலத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எலியா இறங்குவான். எலியா போல ஒரு மனுஷன் இறங்குவான். அப்போஸ்தலனாகிய பவுல் இறங்குவாரு. அல்லேலூயா. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், எலியா, பேதுரு, இயேசுவின் அபிஷேகம் இறங்குங்க. அதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். இதையா உங்கள்கிட்ட சொல்றேன்னு தெரியல. இங்க யாரோ ஆள் எழுப்பலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரு. ஒன்னும் தெரியாத கிராமத்துல இருக்கிற சபையில இருக்கிற ஒரு எலியா அபிஷேகம் வரும். நீங்க சும்மா சாதாரணமா வந்து உட்காந்துன்னு வச்சுக்க, ஒண்ணுமே வராது, பேய் ஓடும். நான் வேணா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கர்த்தர் என்னை புடமிடுகிற நாட்கள் வரும். நான் பேசும்போது வியாதிகள் குணமாகும். அல்லேலூயா. இவனை எழுதி வச்சுக்க, நான் உயிரோடு இருந்தா நான் பேசும்போது வியாதி குணமாகும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கி வரணும் ஆண்டவர். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு நீ யார் என்றதை ப்ரூவ் பண்ண, நீ யார் என்பதை காமிக்கிற நாட்களை கொண்டு வாங்கப்பா. அதுக்கு என்ன எந்த அளவுக்கு சுத்திகரிக்க வேண்டும், என்ன எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு இன்னும் நான் போகணுங்கிறது ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் ஒரு படிப்படியா ஸ்டெப் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமா, இறங்கணும், சும்மாலாம் இல்லை.
பைபிள் படிக்க படிக்க கண்ணுல இருந்து தண்ணி வருது, இல்ல ஏதோ ஒண்ணு வருது, யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது, அப்படியே நின்னுடணும், ஆண்டவரோடு போகணும், ஆன்மீகத்துக்கு போயிட்டு இருக்கணும். கடைசி கால எழுப்புதலுக்கு நானும் ரெடியா இருந்தோம் அப்படின்னா எழுப்புதலை கர்த்தர் கொடுத்துருவாருங்கிறார். ஆமா, நிஜமாமா. கடைசி காலத்துல பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் வரும். எழுப்புதல் எலியாவின் அபிஷேகம். கர்த்தர் கடைசி காலத்துக்கு எலியாவின் அபிஷேகமும், கர்த்தர் மறுரூபம் ஆவதற்கு எலியாவும் தான் காட்டினாரு. அப்ப கர்த்தர் என்ன பண்ணும், அந்த எலியா நாட்களில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் இந்த காலங்களில் 2ஆம் வருகைக்கு கர்த்தர் காட்ட போகிறார். அப்ப எலியா போல ஒரு ஆட்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயிருந்து கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே எங்க சபையில இருக்கிறவர்கள் எலியாவை போல மாறணும், ஒரு எஸ்தரை போல மாறணும், ஒரு யோசுவாவை போல மாறணும், ஒரு ரூத்துவை போல மாறணும், ஒரு தபித்தாலை போல மாறணும், அல்லேலூயா, ஒரு மரியாதை போல மாறணும், அல்லேலூயா. சபையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவரோட பிள்ளைகளாய், ஒரு ரெபேக்காலாய், அல்லேலூயா, மாறணும். நீங்க அப்படி உங்களை மாதிரியே வந்துட்டு இருக்காதீங்க, உங்களை மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. எப்பயுமே நீங்களாவே இருக்காதீங்க. உங்களை நீங்க மாத்துங்க, முதல்ல ஒரு சுபாவத்தை மாத்துங்க. கர்த்தரை தாங்கிக் கொள்ளுகிற பாத்திரமாய் மாறுங்க. நான் சொல்றேன், உங்க வியாதிலாம் மாறும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உங்க கணவர் வாழ்க்கை மாத்துவாரு. மாறவே முடியாத கணவர் மாறுவாரு. குடிகார மனவருக்கு மனம் திரும்புவாருங்க. நீ எலியாவை போல மாறு, உன் கடன் பிரச்சனை சுக்குநூறா மாத்துவாரு. நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு குப்புறப்படுத்திட்டு இருக்கிற. எழுந்து பாரு, வானத்துக்கு மேல அக்கினி இறக்குற வல்லம் உள்ள தெய்வம் கூட இருக்கிறார். உன் வியாதி மாறல, உன்னுடைய பண பிரச்சனை மாறல, கடன் பிரச்சனை மாறல, அந்த வீடு கட்டப்படல, அது சொத்த இது சொத்தங்கிறதுலாம் நீ இப்படி இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது நுகம் முறியும். நீ இப்படி இருக்க மாட்டீங்க, உங்க ஆளே டோட்டலா நீங்க மாறிடுவீங்க. ஒரு சிலர்கிட்ட நான் பேசுறது உண்டு, யாரை பத்தியும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரை பத்தியும் பேச மாட்டாங்க. சிலர் ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க. அப்படி சொன்னா கூட, ஐயோ நான் தப்பா பேசல பாஸ்டர், அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் என்கிட்ட பேசுறது எல்லாமே கிறுக்கா இருக்கும். இந்த பாண்டத்துக்குள்ள ஆவியானவர் வரவே மாட்டார். ஆவியானவர் வரணும் அப்படின்னா உங்க இருதயம் என்ன பண்ணும், தேவனை பார்க்கிறதா இருக்கணும். அப்பதான் நீங்க அபிஷேகத்தை பெற முடியும், அப்பதான் நுகம் முறியும், அப்பதான் வியாதி குணமாகும், அப்பதான் பிசாசு ஓடும். உங்க வீட்டுல இருக்க பிசாசு ஓடணுங்கிறது தான் இன்னைக்கான பிரசங்கமே. கடைசி காலத்துல நீங்களே பிசாசுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க, ஆனா கர்த்தர் அந்த எதிரிகளை தகர்த்து போட்டுட்டே போயிட்டு இருப்பாரு. கர்த்தர் வழிகளை செவையாக்கணும்னா முன்னாடி அவர் போகணும். போன நாளில் செவையாக்கணும், எங்களை கதை உடைக்கணும், இரும்பு தாழ்பாளக முடியணும், அந்தகார பொக்கிஷத்தை கொடுக்கணும்னா கர்த்தர் முன்னாடி போகணும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என் முன்னாடி போனாதான். அப்ப முன்னாடி போகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையை வடிவமைக்கணும். அல்லேலூயா. அப்ப எலியா கர்த்தருக்கு முன்னாக போகிற ஒரு அபிஷேகம் பெற்றவன். கர்த்தருக்கு தன் வழியை ஆயத்தப்படுத்துகிறான். அன்னைக்கு கர்த்தர் முன்ன போய் ஆண்டவர் வருகையை சொன்னா, இன்னைக்கு எலியா போல நீங்களும் நானும் நிக்கணும் அப்படின்னா 2ஆம் வருகையை சொல்லுகிற ஆட்களாய் மாற வேண்டும். 2ஆம் வருகையை இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போறாரமா. உன் பிணைப்பு யாரு கூட இருக்கு? பாகாலோடு இருக்கா? பாகாலோடு உன் பிணைப்பு இருக்கா? பாகாலை அடிச்சு நொறுக்கிற அபிஷேகம் கர்த்தரின் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த பாகால் என்றால் விக்கிரகம் இல்ல, உனக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு விரோதமா இருக்கிற சில விக்கிரகங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த விக்கிரகங்கள் எப்ப அகற்றப்பட்டதோ அப்பதான் புனித ஆவியானவர் வர ஆரம்பிப்பார். பாகால், அதாவது பாகால் என்பது உள்ள இருக்கிறதான சில பாகால். அதாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யாக்கோப திருமணம் பண்ணிக்கிட்டான். யாரு? லேயாள். திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த சிலை அவ ஆசனத்துக்கு கீழே உட்கார்ந்து வச்சிருக்கிறான். சிலைகளை அவ ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். யாக்கோபு ஆண்டுடைய பிள்ளை, அவன் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் திருமணம் செய்து கொண்டு அவன் தன் வீட்டுக்கு, அப்பா அம்மா வீட்டுக்கு இட்டு வரும்பொழுது தான் கூட சிலையும் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கூட என்ன பண்ணுது, சிலையும் கூட வருது. வந்த உடனே என்ன பண்ணாரு, அதற்கான ஒரு பிரச்சனை சந்திக்க ஆரம்பிச்சார் அவர் யாக்கோபு. அல்லேலூயா. நம்ம கூட அந்த சிலை வருதா, அந்த சிலை எல்லாம் வந்துட்டு இருக்கிறா, பேய் வந்துகிட்டே இருக்குதா, பிசாசு வந்துகிட்டே இருக்குதா, அந்த கெட்ட சுபாவம் வந்துகிட்டே இருக்குதா, அந்த கெட்ட எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, அந்த பெருமை மாறலையா, அந்த அகந்தை மாறலையா, இதெல்லாம் ஒரு பாகால் தான். ஏங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம டோட்டலா மாறணுங்க. மாறினாதான் மாற்றம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நீங்க இப்ப பாருங்க, எல்லாம் மாறிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது என்ன சொல்லலாம், இதுக்கு முன்பாக இதுக்கு பின்பாக சொல்லலாம், கிமு கிபி அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல. அதே போல நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, நான் கிருபை பெற்றதுக்கு பின்னாடி, நான் கிருபை பெற்றதுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி.
நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, சபைக்கு வந்ததுக்கு பின்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சபைக்கு சபைக்கு பின்னாடி தான் போய் நிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்தானம் பெற்ற நாம், திருவிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட நாம் எல்லாரும் அந்த அந்த அபிஷேகத்தோட நிக்கிறீங்க. நீங்க நின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்வார். நின்னு. அல்லேலூயா. யோசுவா சந்தி சூரியனை பார்த்து நில்லுன்னா நிக்குங்க. செங்கடலை பார்த்து கையை நீட்டினா நிக்குங்க. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினா மாறுங்க. குஷ்டரோகி குணமடைவாங்க, குருடன் பார்வடைவாங்க, செவிடன் கேட்பாங்க, முடவன் துள்ளி குதிப்பாங்க, மரித்த 4 நாள் எழுந்து லாசர் உயிரோடு எழுந்து வருவாங்க. 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுக்கப்படுங்க. ஆண்டவர் கூட இருந்தா தானே அதெல்லாம் நடக்கும். பைபிள்ல பாக்குற அற்புதத்தையே நம்ம இன்னும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பைபிள்ல பாக்குற அற்புதத்தை சொல்லி சொல்லியே உங்களை என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஆனா பைபிள்ல இருக்கிற அற்புதத்தை காட்டி நீங்க பூரணராய் கடந்து போகின்ற ஒரு அதிகாரம் ஒண்ணு இருக்கு. அந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அதே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. இதெல்லாம் சிலருக்கு பூரணராய் கடந்து போகிற அபிஷேகம் ஒண்ணு இருக்குல்ல. பூரணர் ஆயிட்டீங்களா நீங்க? ஞானஸ்தானம் பெற்று பூரணர் ஆயிட்டீங்களா? பூரணராய் நான், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. நிறைய பிரசங்கம் பண்ணணும், ஆனா பிரசங்கம் பண்ண முடியாது இருக்கு. நம்ம அதை முடிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்படியே செய்கிறார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல. கவனிங்க. உங்க பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பூரண சர்க்குணராய் அப்படின்னா என்னது? உங்க பிதா எப்படி பூரணமா இருக்கிறாரோ அத போல நீங்களும். ஏமாத்திரம் போவாதீங்க. சர்ச்சுக்கு அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், காது தெரியும், கண்ணு தெரியும். அதெல்லாம் ஏசுனாருக்கு உண்மையா இருந்தா எல்லாம் நடக்கும். ஏசுனாருக்கு உண்மையா இருந்தா அற்புதம் நடக்கும். சும்மா மாய வித்தக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். மாய வித்தக்காரன் எமிழ்ச்சம்பரத்துல ரத்தத்தை புழிவான். இதுக்கு முன்னாடி ஊசி மூலமா குங்குமத்தை என்ன பண்ணுவான்? ஏத்தி வச்சுட்டு நீ வந்து ரத்தம் வருது பாருங்க. அதை பார்த்துட்டு பயந்து வர ஆள்லாம் இருக்கு இல்லையா? 5000 கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, 20000 கொடுத்து வந்திருப்பீங்க இல்லையா? ஆமா இல்லையா? இதெல்லாம் வந்து பாஸ்டருங்க செய்யறாங்க. பாஸ்டர்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சான்றாங்க, தப்புன்னு விழுவுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நீதி உள்ளவனாய் வாழுங்க, உண்மை உள்ளவன வாழுங்க. அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்க யாரா மாறணும்? பூரணராய் மாறுங்க. ஜெபிங்க, ஆராதிங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு உத்தமமா இருங்க. இதெல்லாம் நடக்கும் போதே வரும். நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? கவனிங்க. கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? நான் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனேன், நான் கிறிஸ்துவை விட்டு அகன்று போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சோத்திரம் ஆத்திரம்லாம் இல்ல. உன் வாழ்க்கையில இன்னைக்கு படுற துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஒண்ணே ஒண்ணு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க நீங்க ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறது அவனோட பெரிய விருப்பமே. சும்மாலாம் இல்லைங்க. எங்க போச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அப்ப நீங்க பூரண சர்க்குணராய் இருக்கணுங்கிறது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது ஒருவன் அவரை வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அந்த வாலிபன் 20 வாசிங்க. அந்த வாலிபன் நோக்கி இவைகள் எல்லாம் சிறு வயதில் கழிச்சான். அப்ப வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி 21 வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், சர்க்குணராய் மாற விரும்பினால், போய் பூரண சர்க்குணராய் மாற விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று. தூங்குற எல்லாம் முதல்ல ஏந்திருங்க. முதல்ல இயேசுவின் நாமத்தினால. கூட்டம் பெருத்தா தூக்கம் பெருக்கும் இருக்குல்ல. கூட்டம் பெருத்தா தூக்கம் பெருக்கும் இருக்கு. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், 100 ஆடுகள் மட்டும் போதுண்டா தம்பி, 1000 ஆடை கேட்காத. இந்த 100 ஆடை வச்சு உன்னால மேய்க்க முடியல. 1000 ஆடை கேட்டா எங்க பாப்ப? நீ எங்க தூங்குறாங்களா எட்டி எப்படி பாப்ப? எப்பா அதுக்குதான் ஆண்டவர் லிமிட் 100 ஆடு போதும். ஆமா இல்ல, நமக்கு 100 ஆடு போதும். இன்னொரு இடத்துக்கு 100 ஆடை கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கே கத்துக் கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க ஆண்டவருக்கே கத்துக் கொடுக்குறாலும் நீங்க மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப நீங்க என்னவா இருக்கணும்? பூரண நல்ல மனிதர்களாய் மாற வேண்டும். நல்ல மனிதர்களாய் மாற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசி பாத்தீங்கன்னா, எபிரியர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, புரிஞ்சவங்களுக்கு மட்டும் அதை படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய நல்ல கவனம். மூல உபதேச வசனங்களை நாம் என்ன பண்ண விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மயிர்த்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு,
என்பவளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போங்கள். என்ன சொல்றாருன்னா தெரியுதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் 10 வருஷம் விசுவாசிக்கு நீ இதான் சொல்லிட்டு இருக்க, மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு, நானும் சாடு, பொய் சொல்லாத, பெருமையா இருக்காது. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது? 10 வருஷம் விசுவாசிக்கா பெருமையா இருக்காதுன்னு சொல்லி கொடுக்க முடியும்? சொல்லுங்க. 10 வருஷம் விசுவாசிக்கா ஜெபம் பண்ணு சொல்லி கொடுக்கணும்? 10 வருஷம் விசுவாசிக்கா எப்படி உபகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கணும்? 20 வருஷம் விசுவாசிக்கா நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தான் வரும்னு சொல்லி கொடுக்கணும்? 25 வருஷம் விசுவாசிக்கா வந்து பெருமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும்? எல்லா அகந்தையும் வச்சுக்கிட்டு சர்ச்சைக்கு வந்தா உபதேசம் என்ன மாறும்? போட்டதே போட்டுட்டே இருக்க வேண்டியதான். பூர்ணரா ஆகும்னா என்ன பண்ணும்? நீங்க இயேசுவை போல மாறணும். நீங்க இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது மோடி ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? மோடி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிற யாராவது ஒரு ஆள் கை தூங்க. மோடி, தலைவர் மோடி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாராவது? யாருமே இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்திலே வந்து ஆண்டவரே ஒண்ணு மோடி அழியும் அல்ல மோடியை ரட்சியும். 2 விஷயம். ஒண்ணு மோடியை அழிச்சிருங்கப்பா, இல்லைன்னா மோடியை ரட்சித்துருங்கப்பா. சரி, அழிக்கிறதுனா அவர் ஆட்சி இல்லாம போயிடும். மோடியை ரட்சிக்கணும்னா அவர் பிஜேபியில தலைவரா இருக்கிறாரு, அவரை ரட்சித்தா புதிய சட்டங்களை கொண்டு வருவாரு. ரட்சித்தா புதிய சட்டங்களை கொண்டு வருவாரு. அப்ப ரட்சித்தா எப்படி புதிய சட்டங்களை கொண்டு வருவார்? அவரு மனம் மாறுவாரு, அவரு பூரணராக மாறுவாரு, அவருக்கு நல்ல குணாதிசயங்கள் வரணும். அப்பனா என்ன அர்த்தம்? ஒருவனை ரட்சிப்புக்குள்ள வரணும்னு நம்ம ஜெபம் பண்றதுக்கான காரணம் என்ன? அவன் நல்ல மனிதனாய் மாறணுங்கிறதுக்காக ரட்சிப்பு. கூட்டம் சேர்க்கறதுக்குள்ள ரட்சிப்பு. ரட்சிப்பு என்னது? கன்வென்ஷன் கூட்டம் போட்டு, அந்த மீட்டிங் போட்டு, இந்த மீட்டிங் போட்டு 1000 பேரை கூட்டுறது இல்ல. ஒருவன் நல்லவனாய் மாறுவதற்கு கூட்டப்படுவது தான் ரட்சிப்பு கூட்டம். அல்லேலூயா. அப்போ ஒருவன் நல்ல மனிதனாய் மாறுவதற்கு கடவுள் என்ன பண்றாரு? இந்த கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருகிறார். அப்ப எலியாவின் அபிஷேகம் நமக்குள்ள என்ன பண்ண போகுது? வரணுங்கிறது தான் தெய்வ திட்டம். அப்ப எலியா எப்படிப்பட்டவனா இருந்தார்? அல்லேலூயா. முடிஞ்சது கதை. அல்லேலூயா. கதை எலியா எப்படிப்பட்டவனா இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கடைசியில என்ன பண்ணும்? இந்த கால் வலி, மூக்கு வலி, எல்லா வலியும் தூக்கி எட்ட போட போறாரு கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போறாரு. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியா காலங்கள்ல மிக தீவிரமா நடந்த ஒண்ணு, ஆகாப் அப்படிங்கிற ராஜா இருந்தார். இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுவார்னா, எசபேல் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவி சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவ தீர்க்கதரிசியே இருக்கக்கூடாது என்று சொல்லி அழிக்கிற காலங்கள் அது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய, விக்கிரகங்கள் தலை தரித்து ஆடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு அந்த பட்டணம். அப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்யணுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஏசப்பா பத்தி சத்தியம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அழிக்கணுங்கிற நினைக்கிற ஒரு காலம் தான் அந்த காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை அந்த சத்தியஜீவி சபைக்கு, சோழருக்கு சபைக்கு போக தெரியும். அது முடிந்த பிறகு வீட்டுக்கு போக தெரியும். போய் அங்க படுத்து தூங்க தெரியும். அதற்கு பிறகு அடுத்த வாரம் எப்போ வரலாமா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலையா இருந்தா வீட்டுக்கு போக தெரியும். இது மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை சபைகள் பூட்டப்படுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அதாவது பாஸ்டர் ஊழியர்கள் மேல நிறைய அவச்சொல் விட்டு ஊழியர்களை உள்ள தெரியுமா உங்களுக்கு? போய் குற்றச்சாட்டுகளை வச்சு கிறிஸ்தவம் முன்னேறக்கூடாதுன்னு நிறைய இடங்கள்ல போய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஊர்ல ஜெபம் பண்றாங்களா, இந்த ஊரோட முடிச்சுங்க கதையை. வெளியே பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்ப எது தலை தெறிக்க ஆடுதுன்னா, பாகாலின் சேனை. சிலைகள் பெருகினதால் சீரழிந்து போன தேசம். பாகாலின் ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இப்ப பேயெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க தூங்குற சொல்லு, பேய் எங்க வருது? பாகால் எங்க வருது? பிசாசுல இருந்தா வருது. அந்த ஆவிதான் பாகால். அப்ப வியாதி எதுல வருது? பாவம் பெருகினால் வியாதி பெருகும். அல்லேலூயா. இந்த வியாதி வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது? வியாதினா என்னது? பாவம். இயேசு சாமி சொல்லுவாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப அவன் பாவம் இருந்தாலும் அவன் சொல்லுவான், ஆண்டவரே தாயின் வயிற்றுல எப்படி இருக்கிறானா, இவன் செஞ்ச பாவமா, இது அவன் தகப்பன் செஞ்ச பாவமா, தாய் செஞ்ச பாவமான்னு. அப்ப யாரோ செய்த பாவம் தான் வியாதியை வந்து நிக்குது. உங்க அப்பா செஞ்ச பாவம், உங்க பிள்ளை, உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய பாட்டன் செஞ்ச பாவம்லாம் உங்களுக்கு வியாதியா வந்து நிக்குது. அப்ப யாருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும்? உன் பாட்டன் பாவத்தை கழுவணும், முப்பாட்டம் பாவங்களை கழுவணும்.
அப்ப அந்த காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க விக்கிரகம் என்ன பண்ணுது? பாவத்தை பிறப்பிக்குது. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வாழ்ந்துருவீங்க. அல்லேலூயா. எங்க அப்பா செத்த பிறகு இதுவரைக்கும் எங்க அப்பாவை நான் நினைச்சதே இல்ல. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் எங்க அப்பாவை நினைச்சதே இல்ல. எங்க அப்பா போட்டோ வச்சது இல்ல. எங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு யோசிச்சது இல்ல. அவர் எப்படி இருந்தாரு மறந்தே போச்சு எனக்கு. என்ன தூக்கிட்டு போயிருக்கிறாரு. எங்க அப்பா பக்கத்துல படுத்திருக்கேன். எங்க அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல இப்ப. அவர் முகத்தை தேடி பாருங்க, தேட முடியல. ஏன்னா அந்த அப்பாவை காட்டில எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருன்ற எண்ணம் எனக்கு அதிகமா வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எங்க அப்பா இயேசுதப்பா இருக்கிறாருங்க. சரீரத்து மூலமா கொடுத்துட்டு போட்டாரு அவரு. அதுக்கப்புறம் பாதுகாத்து வழி நடந்தது எங்க அப்பா இயேசப்பா. அல்லேலூயா. அந்த அப்பாவை தான் நான் ஆடி ஓடுகிறேன். நான் அந்த அப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. இல்ல இன்னைக்கு நான் போட்டுக்கிற சட்டில இருந்து எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. அவர் அந்த அப்பாவை நோக்கி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. அப்ப எலியாவின் காலங்கள்ல என்ன நடந்துச்சுன்னா, தீவிரமான பாகால் எழும்பிட்டான். அப்ப அதை அழிக்கணும், அதை அழிக்கணும். அந்த அந்த அழிவை அழிக்க உங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு அடையாளம், பில்லி சூனியங்களை எடுப்பீங்க. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவீங்க. சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்டாலும் உங்களை அணுகாது. விசுவாசியா நீ? நம்மள விசுவாசியா? விசுவாசினா எப்படி இருக்கணும்? பயங்கரமா இருக்கணுங்க. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்க போகிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆனா சொல்லி முடிச்சாகணுமே. அப்ப எல்லா தீர்க்கதரிசியும் ஓடிட்டான். வெட்டி போட்டுட்டே இருக்கிறான். எசபேல் அந்த அந்த எல்லாம் நடக்கக்குள்ள அதுல ஒருவன் மாத்திரம் நிக்கிறாங்க. எல்லாம் ஓடி பதுக்கிட்டான். ஆனா ஒருவன் எலியா. அல்லேலூயா. இந்த உபதியா இந்த ஆகாப் எல்லாம் யாரை தேடிட்டு இருக்கான்? எலியாவை தேடிட்டு இருக்கான். எலியா தான் புரட்சி பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எலியா ஆகாப்பை தேடி என்ன பண்றான்? போகிறான். அல்லேலூயா. வாசிக்க வேணாம். ஆகாப்பை தேடி போகிறான். அப்ப உபதியா வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே உன்னதான் என் ராஜா தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்திருக்குன்னு போய் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனாகி எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லு. ஒரு பந்தயம் வைப்போம், ஒரு போட்டி வைக்கிறேன்னு சொல்லு. ஐயா நீங்க வந்துட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா என் ராஜா என்ன கொன்னுடுவான். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் நிப்பேன். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் இருக்கணும் உனக்கு. ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு எனக்கும். நான் எங்கடா போறேன்? போயிட்டு ராஜா கிட்ட சொல்லு. போயிட்டு உங்க ஊர்ல எத்தனை கடவுள் இருக்கிறாங்க? அந்த அதாவது பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேரு, விக்கிரக தோப்புகள் ஒரு 400 பேரு, மொத்தம் 850 தீர்க்கதரிசி கடவுள் இருக்கிறாங்க. இட்டு வர சொல்லு, பந்தயம் வைப்போம். அல்லேலூயா. சவால் இருக்கணுங்க. கர்த்தர் செய்வாருங்க. யோர்தானை பிளக்க வல்லமை அவருக்கு உண்டுங்க. சும்மா வந்து தின்னுட்டு வெறும் வளர்த்து போற விசுவாசியா இருக்காதீங்க. சவால் விடணும். கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் எனக்கு இதை செய்வார். கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டேன். சவால் விடுறாரு. கொண்டு வா ராஜா, கொண்டு வா ராஜாட்ட போய் சொல்றான். ஒத்துக்கிறேன்டா, அவனை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாகால் தீர்க்கதரிசி அந்த தோப்பு விக்கிரங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு ஆராதனை நடத்துறார்கள். அல்லேலூயா. ஒரு ஆராதனை நடத்துறாங்க. எல்லாம் கத்துறாங்க. 850 பேரு. ஒரு ஆள் நிக்கிறாரு. முன்னாடி எத்தனை பேர் நிக்கிறா? 850 பேரு. 400 வந்து விக்கிரக தோப்பு, 450 பாகால் தீர்க்கதரிசிகள். 800 பேரு நிக்கிறான். குத்தி நிக்கிறான். இங்க அவரோட உட்கார்ந்துருக்காரு. பார்த்துட்டு என்னடா பண்றீங்க பார்த்துட்டு. அல்லேலூயா. வெறித்தனமா இருக்கிறதாங்க கிறிஸ்தவன். சொங்கானா இருக்க கூடாது. லாஸ்ட் ஜெபம் உங்களை எல்லாம் சொங்காலாம் தூக்கி போட்டு வைராக்கியமான கிறிஸ்துவின் ஆவியா நீங்க போக போறீங்க வீட்டுக்கு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கத்திட்டு இருக்கான். இன்னும் கத்துவான். நம்ம கத்தவே கூடாது. நம்ம சைலண்ட் கில்லர். அல்லேலூயா. மௌனமா இருந்து சாதிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க, சந்துக்களிலும் பொந்துக்களிலும் ஜெபம் பண்ணாதீங்க, என் நாமத்தை வீணிலே வழங்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு? அவர் உள்ள இருந்து செய்கிறவர். எலியா எப்பயுமே பாருங்க, பரிசுத்தவான்கள் எப்பயுமே பாருங்க உள்ளதான் இருப்பாங்க. வெளியே வந்து கத்தல மாட்டாங்க. ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. நீங்க அசால்ட்டா டீல் பண்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காக சொல்றோம். வைராக்கியம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிற பாருங்க. 850 தீர்க்கதரிசிகளும் தன்னை குத்திக்கிட்டு பாகாலே வாரும், பாகாலே வாரும், பாகாலே வாரும், பாகாலே வாரும், பாகாலே வாரும், கடவுளே வாரும், எங்கள் தெய்வமே வாரும் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்லிட்டான், காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஓன் டைம். காலையில இருந்து ஒரு நாள், காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஓன் டைம். நீ என்ன வேணாலும் கூப்பிடுவோம் கடவுளை, என்ன வேணாலும் கூப்பிட்டுக்க. ஆனா அந்தி வேலை வரும்போது ஏன் டைம்.
ஒத்துக்கிறியா? சரி, ரைட். இவன் எத்தனை பேர் நிக்கிறான்? ஒரே ஆளு. அவன் எத்தனை பேர் நிக்கிறான்? 850 பேர். தூங்காதீங்க ஐயா, வல்லமை இறங்க போகுது பாருங்க. 850 பேர் முன்னாடி நிக்கிறான். முன்னாடி ஒரு ஆள் நிக்கிறாரு, எலியா. எலியா யாரோட பலத்துல நிக்கிறாரு? எலியாவின் தேவன் இறங்கி வருவாருங்கிற பலன். அல்லேலூயா. சில நேரங்களில் சில இடங்கள்ல கர்த்தர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களால பார்க்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். விசுவாசம் வரப்போகுது. இப்ப பாருங்க, எலியா சொல்லிட்டாரு, அந்தி சேர்ந்து அவன் கத்துறான், கூப்பிடுறான். அப்ப எலியா போய் கிண்டல்லாம் பண்றாரு. என்னடா என்ன வரலையா அப்படிங்கிறாரு. யாரோ சொல்ல முடியுமா? ஒரு 4 காய் வெட்டி கட்டிட்டு வந்து, ஏய் சபை நடத்தக்கூடாது, அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கெல்லாம்? பாஸ்டர் மட்டும் உதவாங்க, நீங்கெல்லாம் ஓடுருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, ஆர்எஸ்எஸ் காரன் வந்து என்ன பண்றான்? ஏய் சபை நடத்துற, எவன்டா அவன் சபை நடத்துறது? ஏய் வெட்டுறா, கத்துறா, குத்துறா, என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோயோ நாங்க இல்லைங்க, நான் நிக்கிறேன், அவர் தான் பாஸ்டர். யாரா பாஸ்டர்? நான் இல்ல பாஸ்டர், அவர் தான், நான் நிக்கிறேன். எங்க பாருங்க, அங்க பாருங்க, பாஸ்டர் எங்க நிக்கிறாரு? நாங்க இல்லைங்க பாஸ்டர். ஏய் நான் இல்லைங்கன்னு உங்க போனோம் இல்லையா? அம்மாவா இல்லையா? ஆனா எலியா அப்படி இல்லை. எத்தனை பேர் நின்னாலும் கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்கிறவன் யார் என்று கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போய் கிண்டல் பண்றாரு, உன் கடவுள் நான் தூங்க போச்சு, அவன் கடவுள். அதுதான் விக்கிரகத்துக்கு போறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பாவம். விக்கிரகத்துக்கு போறீங்கல்ல, அவன் சொல்றான், இவன் சொல்றான், எல்லாம் விக்கிரகம் தான். விக்கிரகத்துக்கு போக கூட கர்த்தரை மிஞ்சி வாழ்ற எல்லாமே விக்கிரகம் தான். இந்த உலகத்துல இயேசுவை தவிர உங்களுக்கு வேற யாரும் உதவி செய்யவே முடியாது. தாயத்து கட்டுறான், அது கட்டுறான், இது கட்டுறான், பேர் சொல்லி கூப்பிடுறான், தீர்க்கதரிசி வரான்லாம் போவாதீங்க. தீர்க்கதரிசியே பேய் தான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியா இவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது செய்யறான், இது செய்யறான், அந்த போக்கஸ் காட்டுறான், இந்த போக்கஸ் காட்டுறான், அந்த பண்றான், இது பண்றான் போவாதீங்க. உனக்கு கான்ஃபிடன்ட் இருந்தா, தன்னம்பிக்கை இருந்தா முட்டி போடு. உன் அறைக்குள்ள முட்டிய போடு. அறையில முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளு, அற்புதம் அதிசயம் நடத்துவாரு. இவன் மூலமா நடக்க, அவன் மூலமா அடுத்தது. உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா, தன்னம்பிக்கை இருக்கா, முட்டி போடு. அறைக்குள்ள முட்டி போடு. அறைக்குள்ள முட்டி போட்டு பிதாவை நோக்கி கூப்பிட்டு அவர் வெளியரங்கமா வந்து விடுதலை தருவார். அவனை இவனி நம்பாதீங்க. கர்த்தர் இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இருக்கிறார், இங்க இருக்கிறார், சுகாகா காட்டுவான். எவனையும் நம்பாதீங்க. இயேசுவை மட்டும் நம்புங்க. என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்கள். யாரையும் நம்பாதீங்க. எசப்பாவை நம்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை பாஸ்டர் நம்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டு, ஐயா எங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு சோதனை நடந்துட்டு, ஜெபம் பண்ணுங்க. மற்ற தெய்வங்களை போல ஓடாதீங்க, அங்க எங்க ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறாரு. அவர் தான் பக்தி வைராக்கியமா நின்று. அப்ப பாகால போவீங்களா? விக்கிரகத்துல போவீங்களா? பேய்கிட்ட போவீங்களா? அதை சொல்றான், இதை சொல்றான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இயேசுநாதர் தான் நமக்கு முக்கியம். அதுல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி பாக்குறோம். அங்க குந்தி நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அதை மட்டும் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது ஹல்லேலூயா 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் விசுவாசிகள் எப்படி இருக்க கூடாது? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சுட்டு கூடாது. பாகால் தெய்வமானால் பாகால், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தினு சொல்றேன் பாருங்க. எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். போங்க, இதை பத்தி ஒரு கவலை. இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு போங்க. உன் வியாதியை கர்த்தர் தான் சுகமாக்கணும், உள்ள உட்காரு. உன் குடும்பத்துக்கு கர்த்தர் தான் நல்லது செய்யணும், உள்ள உட்காரு. பாகால் தெய்வம்னா வெளில போயிட்டே இருக்கலாம். அவருக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் கூட கர்த்தர் ஒப்புரவாக மாட்டார். கர்த்தர் ஆராதனை, அதாவது விக்கிரக ஆராதனை அருவருக்கிறார். விக்கிரக ஆராதனை மேலே கோபம் கொள்ளுகிறார். விக்கிரக தோப்புகளை அழிக்க நினைக்கிறார். அப்ப விக்கிரகத்துக்கு போய் தலை வணங்கவே கூடாது. எந்த மட்டும் 2 நிலையில இருப்ப. ஒண்ணு உலகம் இல்ல உன்னதம், 2க்கு வா. இன்னொன்னு பேய் இல்ல ஆண்டவர்ட்ட வா. எப்ப பார்த்தாலும் இதுலயும் அதுலயும் காலை வச்சுக்கிட்டு இருக்காதுங்கிறார் ஆண்டவர். குந்தி நடக்கிற, இங்க ஒரு குந்தல், அங்க ஒரு குந்தல், இங்க ஒரு குந்தல், அங்க ஒரு குந்தல், குந்தி நடக்காரு. இயேசு கடவுள்னா இயேசுவை பின்பற்று. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தானே கடவுள். இயேசு தானே கடவுள். ஜாதகம் பாக்குறான், அதை பாக்குறேன், நல்ல நேரம் பாக்குறேன், அந்த நேரம் பாக்குறேன், இந்த நேரம் பாக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றெல்லாம் போனீங்க, உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும்.
ஏசப்பா பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இது வசனம் நிறைய இருக்கு. அப்ப எலியா வந்து சவால் விடுகிறார், அக்கினி இறக்குறாரு. அந்தி வேலை வந்துச்சு. ஒரே ஒரு எலியாங்க, ஒரே ஒரு எலியா 850 தீர்க்கதரிசி மத்தியில் நிற்கிறாரு. பயம் இல்லை, சோர்வு இல்லை. ஒரே ஒரு எலியா. கர்த்தர் மட்டும்தான் அவர் கூட இருந்தார். 1000 பேர் நான் கோடிக்கணக்கு முன்னாடி வந்து நில்லுங்கடா தம்பிங்களா, என் கூட கர்த்தர் இருக்கார். பாப்பண்டான்னு சவால் விடுகிற ஒரு சவால் இருக்கு. நான் தான் சொல்றேன், பிசாசை பார்த்து சொல்றேன், கர்த்தர் தெய்வம். இந்த கிள்ளை பகுதியில், இந்த கிளைச்சாவடி கிராமத்துல ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒன்னு செத்தா சாவுறேன், உயிரோடு இருந்தா தேவராஜ்யத்தை கட்டிட்டு தான் சாவும். அதுக்கான பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் ஆரம்பம். அதுக்கான பயிற்சி தான் நான் எடுக்கிறேன். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்கு உங்களையும் ஒரு கருவியா பார்க்க நினைக்கிறாரு. எலியாவின் அபிஷேகம் எனக்குள்ள வரணும். எலியா மேல கர்த்தர் அன்னைக்கு இருந்தது போல என் மேல கர்த்தர் இறங்கணும்னு சொல்லி பாருங்க. இருக்குமாமா? இருக்குமா? எலியாவின் அபிஷேகம் வந்தா நுக முடியுமா, முடியாதா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைய போகுது. நம்ம ஜெபிக்க போகிறோம். எலியா நின்னாரு அக்கினிக்காக. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனி, ஈசாக்கின் தேவனி, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இங்க நிக்கிற இவனுங்களுக்கு முன்னாடி என்னை வெட்கப்படுத்தாதபடி, அல்லேலூயா, வானத்தின் தெய்வம் இறங்கி வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு பாருங்க. அடுத்த சனமே வந்தாரு கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த ஸ்தனமே வந்து அக்கினி பச்சித்து போட்டது. இன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்டா கர்த்தர் வருவாருங்க. 2 கால்ல நிக்காதீங்க, இருமனமா இருக்காதீங்க, உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. தேவன் கூப்பிட்டா வருவாரு. தலைவலிக்குதா, ஏசப்பான்னு பிடிங்க. உடைய சிரசின் தலையில எவ்வளவு முள்முடி சுமக்கப்பட்டீர், எனக்கு இப்ப தலைவலிக்குதப்பான்னு கூப்பிடுங்க. தலைவலியை நீக்கி போடுவார். வல்லமை இருக்குங்க, அற்புதம் இருக்கு, அதிசயம் இருக்கு, அற்புதங்களை செய்யற ஆண்டவர் இருக்கிறாரு. உன் பிரச்சனையை கர்த்தர்ட்ட சொல்லு. மனுஷனை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நினைக்காத. கர்த்தர் கூட இருப்பாரு. ஒரு சேதம் இல்லாத உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீக்கு உதிரப்போக்கு போயிட்டே இருக்க, கர்த்தர் வஸ்திரத்தை தொட்ட உடனே கர்த்தர் வல்லமை புறப்படுகிற அந்த வல்லமை நேற்றும் இன்றும் மாறவே இல்லைங்கிறாரு. இதுக்கு மோகன் சிலாசத்தை தான் போகணுமா, பால்நாட்ட தான் போகணுமா, இல்ல தீர்க்கதரிசி யாராவது வந்து அங்கதான் போகணுமா? ஒன்ன தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாரு கர்த்தர். வசனத்தை கேட்க போங்க. வசனத்தை கேட்க எங்கெல்லாம் வசனம் போதிக்கப்படுது அங்க போங்க. இந்த பில்லி சூனி எடுக்கப்படும், மந்திர கட்டுகள் உடைக்கப்படும், பேர் பெற்ற தீர்க்கதரிசி வருகிறார், தலைமை போதகர் வருகிறார், நோட்டீஸ் எல்லாம் போட்டு அந்த நோட்டீஸ் பார்த்தாலே தூக்கி போட்டுருக்கு. இயேசு எங்க வருகிறாரோ அங்க நான் போவேன். இயேசுவின் வார்த்தை எங்க இருக்குது அங்க போவேன். இந்த ஆசை காட்டுறதுலாம் நமக்கு வேணாம். 1000 100 ரூபாய்க்கு சீட்டு போடுறேங்க, 100 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு பைக் தருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவான்? 100 ரூபா தானே போனா போதுன்னு போயிடுவோம்ல. ஆனா உங்களுடைய கணக்கு 100 ரூபா, ஆனா அவனுடைய கணக்கு கோடி கணக்கு. அல்லேலூயா. ரொம்ப தரமானவர்களா இருங்க, ரொம்ப விசேஷமான இருங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறேன். அக்கினி கூப்பிட்டாரு, அக்கினி இறங்கிச்சு. அங்க இருக்கிற 850 தீர்க்கதரிசி வெட்டி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா எனக்குள்ள அந்த அபிஷேகம் வரணும்னு நான் கேட்கிறேன். இந்த எலியாவை இன்னைக்கு பயன்படுத்தினது போல, எலியாவை நீங்க பயன்படுத்தினது போல என்ன பயன்படுத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க கைத்துக்குள்ள என்ன பயன்படுத்துங்க நான் கேட்கிறேன். எலியாவை பயன்படுத்தின தேவன் என்ன பயன்படுத்துங்க. அப்படி ஏந்திருங்க பார்ப்போம், அப்படி ஏந்திருங்க பார்ப்போம். எலியாவை பயன்படுத்தின தெய்வம், அந்த அபிஷேகம், அந்த மகிமை என் கூட இறங்கி வரப்போகுது. எல்லாம் அப்படி எழுந்து நின்று கர்த்தாவே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இப்ப அந்த